சமூக ஊடகங்கள் மூலம் சீனா முழுவதும் மீண்டும் கடுமையான வைரஸ் பரவி வருவதாக தெரிய வருகின்ற போதிலும் உலக சுகாதார அமைப்போ சீன அரசோ இதுவரை அப்படியொரு நிலை இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நாட்களில் மனித மெட்டாப்னீமோ வைரஸ் அல்லது HMPV எனப்படும் வைரஸ் சீனா முழுவதும் பரவி வருவதாக பல்வேறு வதந்திகள் உள்ளன. கோவிட்-19 வைரஸ் தாக்கி 5 ஆண்டுகளுக்கு பிறகு சீனாவில் மீண்டும் வைரஸ் பரவி வருவதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவில் உள்ள மருத்துவமனைகள் வைரஸால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளால் நிரம்பியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த செய்திகளில் உண்மை இல்லை என்று சீன வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குளிர்காலம் தொடங்கும் பட்சத்தில் சுவாச கோளாறுகள் தீவிரமடைவது வழக்கம். எவ்வாறிருப்பினும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இத்தகைய சுவாச கோளாறுகளின் தாக்கம் குறைந்தபட்ச அளவில் இருப்பதாக சீன வெளியுறவு அமைச்சகம் கூறுகிறது. சீன சுற்றுலா பயணிகள் மீது தேவையற்ற அச்சம் இருக்கக்கூடாது என்பதை உலகுக்கு அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சீன வெளியுறவு அமைச்சகம் தனது மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என்றும் வலியுறுத்துகிறது. இதேவேளை சீனாவில் உள்ள ஆஸ்திரேலியர்களும் இவ்வாறானதொரு அவலநிலை குறித்து தாங்கள் எதுவும் கேட்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளனர். சில நிபுணர்கள் கூட சீனாவில் இந்த சுவாச கஷ்டம் குளிர்காலத்தில் பொதுவானது என்றும் இது ஒரு புதிய வைரஸ் அல்லது தொற்றுநோய் அச்சுறுத்தல் அல்ல என்றும் கூறுகின்றார்கள். இருப்பினும் இந்த HMPV வைரஸ் நிலை ஒரு வாரத்தில் மறைந்துவிடும் என்றும் நிபுணர்கள் கூறியுள்ளனர்.